வெல்கம் டு குக் வித் ரேஷ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரோட்டு கடை தக்காளி சாம்பார் தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயை சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் மீடியம் சைஸ்ல 3 தக்காளியை நல்லா கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாய் சூடு பண்ணி 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 5 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் அரைச்ச தக்காளியை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கால் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுங்க. ரோட்டு கடை தக்காளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.